பாருங்கள், இப்போது நம்ம தட்டைப்பயிர் குழம்பு சூப்பராகவே வெந்து வந்திருக்குங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் தட்டைப்பயிறு புளிக்குழம்பு. இதுக்கு ஒரு வானலியை சூடு பண்ணி லேசான பதத்தில் தட்டைப்பயிரை வறுத்தெடுத்து அதை முக்கால் பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது பண்ணுங்கள், அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் சோம்பு, வெங்காயம் வதங்கினதும் தக்காளி, தேங்காய் சேர்த்து வதக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு சூடு ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூடாகிடுச்சு. இதில் கடுகு, வேக வச்ச தட்டைப்பயிறு, நம்ம அரைச்சி வச்ச கலவையை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொதிச்சிருச்சு. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் முருங்கைக்காய் கூட சேர்த்து செய்யலாம், சுவையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போது இதை ஒரு 15 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கிடலாம்.